தளபதி விஜய் வெறியரா இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ல ப்ளூ ஹார்ட் சென்ட் பண்ணுங்க. தளபதி விஜய் வந்து திருவனந்தபுரத்துக்கு கோட் மூவியோட ஷூட்டிங்காக போயிருக்காங்க. அங்கே போனதும் அவர் வராரு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சதும் காலேஜ் போகிற பசங்க, ஆஃபீஸ் போகிற பசங்க நிறைய பேர் தன்னோட வேலைகளை விட்டுட்டு காரில் பைக்லன்னு திருவனந்தபுரத்தில் இருக்கிற ஏர்போர்ட்டில் குவிஞ்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த ஷூட்டிங் வந்து இலங்கையில் எடுக்க வேண்டிய ஷூட்டிங் அன்ஃபார்ச்சுனேட்லியாக வந்து திருவனந்தபுரத்தில் எடுக்க வேண்டியதாகிடுச்சு. 12 வருஷத்துக்கு அப்புறம் வந்து விஜய் வந்து திருவனந்தபுரத்துக்கு போயிருக்காங்க. விஜயை பார்க்கறதுக்காக அவ்வளோ ஒரு கூட்டம். இந்த கூட்டத்துக்கு மத்தியில் அவர் எப்படி வெளியே வந்தார், அவரை பத்திரமா வெளியே கூட்டிகிட்டு வந்ததே வந்து போலீஸ்க்கு ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருந்தது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற நியூஸ் சேனல்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜயோட காரை வந்து சல்லி சல்லியாக நொறுக்கிட்டாங்க, விஜய்க்கு வந்து கேரளாவில் பாதுகாப்பே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் தமிழ்நாட்டில் உள்ள நியூஸ் சேனல்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும்தான் எனக்கான பெட்டர் அப்ரிசியேஷன். தளபதி விஜய் எந்த மூவி எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவில் எவ்வளோ கலெக்ஷன் ஆகுது அப்படின்றது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். மூவி வந்து எவ்வளோ பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றதுல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் கேரளாவில் மட்டும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவாக இருக்கட்டும், பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக இருக்கட்டும், இது ரெண்டுமே வந்து தமிழ்நாட்டை விட 10 மடங்கு அதிகமாக தான் இருக்குமா. ஏன்னா தளபதி விஜய்க்கு தமிழ்நாட்டில் இருக்கிறத விட கேரளாவில் தான் அவ்வளவு ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கோட் மூவியோட ஷூட்டிங்காக அவர் அங்கே போனதுக்கப்புறம் அவரை பார்க்க வந்த அளவுக்கு அதிகமான மாணவர்கள், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, ஆஃபீஸ் போக இருந்த நண்பர்கள் எல்லாருமே அவரை பார்க்கறதுக்காக அங்கே குவிஞ்சு போயிட்டாங்களாம். இதை பார்த்த மீடியா பீப்புளாக இருக்கட்டும், ப்ரெஸ் மீட்டில் உள்ளவங்களாக இருக்கட்டும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வரைக்கும் எந்த ஒரு ஆக்டர்ஸ்க்குமே இவ்வளோ ஒரு அன்பை வந்து ரசிகர்கள் கொடுத்து நாங்கள் பார்த்ததே கிடையாது. எல்லா காலகட்டத்திலையும் ஒரு மாஸ் ஆக்டர்ஸ் வர்றது ஒரு சாதாரணமான விஷயம்தான். பட் விஜய் அவங்களுக்கு கொடுக்குற இவ்வளவு காதல் வந்து எந்த நடிகருக்கும் கிடைச்சதே இல்லை, இந்த அளவுக்கு பாசம் எந்த நடிகர்களுக்கும் கிடைச்சதே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கே இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, விஜய் இது வரைக்கும் எந்த மலையாள படங்கள்லையும் நடித்ததே கிடையாது. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் மூவி தான் அதை வந்து கேரளாலேயும் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கே இவ்வளவு அன்பா, அதுவும் விஜய் கடைசியாக இன்னும் ஒரு படத்தில் மட்டும்தான் நடிக்க போகிறாரு. கோட் மூவிக்கு அப்புறம் இன்னும் ஒரு மூவி தான் நடிக்க போகிறாரு. இந்த சூழ்நிலையிலையும் அவர் மேலே இவ்வளவு அன்பா, இவ்வளவு காதலா, இவ்வளவு ரசிகர்களா அப்படின்ற மாதிரி தான் அந்த வீடியோ இருந்தது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த கூட்டத்தை வந்து கட்டுப்படுத்த முடியாமல் போலீஸார் திணறாங்க. ரொம்ப சேலஞ்சிங்காக ஆக்டர் விஜயை மட்டும் வெளியே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. தளபதியை மட்டும் எப்படியோ வெளியே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அவர் வந்து அந்த கேரவன் 30 லட்சம் அந்த கேரவன் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த கூட்டத்தில் வந்து சல்லி சல்லியாக நொறுங்கி போயிடுச்சு. இதை வந்து விஜய் எப்படி எடுத்துப்பாருன்னா, கேரளாவில் நமக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க, இவ்வளோ நண்பர்கள் இருக்காங்க, இவ்வளோ நண்பீஸ் இருக்காங்க அப்படின்னு அவர் எடுத்துப்பார். பட் ஒரு பொலிட்டிக்கல் லீடராக ஆனதுனால நியூஸ் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா, கேரளாவில் உள்ள நண்பர்கள் திட்டமிட்டு அவரோட காரை நொறுக்குறாங்க, திட்டமிட்டு விஜயை தாக்க முயற்சி செய்கிறாங்க அப்படின்ற மாதிரியான நியூஸை வந்து திட்டமிட்டு பரப்பிட்டு இருக்காங்க. இது எந்த விதத்தில் உண்மை, எந்த அளவுக்கு உண்மை பொய் அப்படின்றத விஜய் பக்கத்தில் இருந்த யாராவது ஒருத்தவங்க வந்து கண்டிப்பாக என்ன நடந்தது ஆக்சுவலாக அப்படின்ற விஷயத்த சொன்னால் தான் தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஆக்டர் கமலஹாசன் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. தமிழக வெற்றி கழகத்தோட தலைவராக விஜய் ஆயிட்டாரு. அவர் ஒரு கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு. அதற்காக ஒரு செயலியும் லான்ச் பண்ணியிருந்தார். அவர் செயலியை லான்ச் பண்ண 2-3 டேஸில் 50 லட்சம் உறுப்பினர்கள் அதில் சேர்ந்திருந்தாங்க. அந்த அழுத்தத்தின் காரணமாக அந்த செயலி வந்து கொஞ்சம் ஜாம் ஆகிடுச்சு. ஸோ இதன் காரணமாக விஜய் வந்து நீங்கள் சாதாரணமாக எடை போடாதீங்க, சும்மா சீண்டிக்கிட்டே இருக்காதீங்க, நீங்கள் சீண்ட அவர் பெரிய ஆளாக தான் ஆகிட்டுருப்பார். எல்லா வித்தையும் தெரிஞ்ச ஒரு மனுஷன்தான் விஜய். அரசியலில் எப்படி ஜெயிக்கணும், அரசியலில் என்னென்னலாம் மக்களுக்கு செய்யணும், அரசியல் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் அவர் தெரிஞ்சுக்கிட்டு தான் அரசியலில் அவர் குதிக்க போகிறாரு. ஸோ அவரை சீண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா விஜயகாந்தை விட பெரிய ஆளாக விஜய் வந்துடுவார் அப்படின்ற மாதிரி சில விஷயத்தை வந்து கமலஹாசன் ஷேர் பண்ணியிருந்தார். விஜய் வந்து அரசியலுக்கு வரப்போகிறாரு, வந்துட்டார். வந்ததுக்கப்புறம் லைட்டாக சில எதிர்கட்சிகளாக இருக்கட்டும், சில அரசியல் கட்சிகளுக்கு ஒரு லைட்டாக ஒரு ஆட்டம், ஒரு பயம் இருக்கத்தான் செய்யுது, இல்லாமல் இருக்காது. ஏன்னா அவருக்கு வந்து யங்ஸ்டர்ஸோட ஓட் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பின் அடிப்படையில் இருக்குது.
இருக்கலாம், மேபி இல்லாமலும் போகலாம். ஆனால் நீங்கள் விஜயோட கட்சியில் உறுப்பினராக இணைஞ்சிட்டிங்களா? இந்த வருஷம் 2026 எலெக்ஷனில் விஜய்க்கு நீங்கள் என்ன மாதிரியான சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது கூடவே சேர்த்து வேல்முருகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்எல்ஏ என்ன சொல்லியிருக்காருன்னா, கூத்தாடிகள் பின்னாடி மக்களே நீங்கள் ஓடாதீங்க, அவங்களுக்கு நாட்டை ஆட்சி செய்ய தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இதை பார்க்குற விஜய் ரசிகர்கள் என்னை கல்லால் அடித்தா கூட நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தார். கூத்தாடிகள் பின்னாடி ஓடாத அப்படின்னு வேல்முருகன் எதன் அடிப்படையில் சொன்னாருன்னு தெரியல. இவர் ஏன் இந்த விஷயத்தை நம்ம அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் இருக்கும் பொழுது சொல்லலை அப்படின்னும் தெரியலை. நம்மளுடைய ஐயா கலைஞர் ஐயா இருக்கும் பொழுதும் ஏன் சொல்லலைன்னு தெரியல. ஒருவேளை அந்த காலகட்டங்களில் இவர் கொம்மா ஸ்டேஜில் இருந்திருப்பாரோ அப்படின்ற மாதிரியான கேள்விகளும் வந்துட்டுருக்கு. எது எப்படி இருந்தாலும் நீங்கள் விஜய்க்கு ஓட் பண்ணுவீங்களா, ஓட் பண்ண மாட்டிங்களா, சப்போர்ட் பண்ணுவீங்களா, சப்போர்ட் பண்ண மாட்டிங்களா அப்படின்ற விஷயத்தை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.